ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் ஆர்டிஐ ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஆர்டிஐ ஆக்ட் படி நீங்கள் நிலம் சார்ந்த ஆவணங்கள் வேண்டி ஒரு மனு கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த ஆவணம் நீங்கள் எந்த வகையான ஆவணம் கேட்குறீங்களோ அந்த ஆவணம் எந்த ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு ஆஃபீஸ்க்கு நீங்கள் மனு அளித்தா மட்டும்தான் உங்களுக்கு உரிய நேரத்தில் அந்த ஆர்டிஐ மூலமாக நீங்கள் கொடுத்த அந்த மனுக்கான ஆவணங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். அப்போது இந்த நிலம் சார்ந்த ஆவணங்கள்லாம் எந்தெந்த அலுவலகத்தில் தமிழ்நாட்டில் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் இந்த ஆர்டிஐ ஆக்டில் மனு கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஸோ அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நிலம் சம்மந்தப்பட்ட ஆவணங்களுக்கு ஆர்டிஐயில் மனு எழுதுறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஏற்கனவே தமிழக சார்பில் இருந்து ஒரு சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதாவது நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆவணங்கள் எந்தெந்த அலுவலகங்களில் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுரை வழங்கியிருக்காங்க தமிழக அரசுக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இப்போ பட்டா இருக்குது, சிட்டா இருக்குது, ஏ ரெஜிஸ்டர் இருக்குது, அப்புறம் எஃப்எம்பி மேப் இருக்குது, இசி இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நத்தம் நிலத்தினுடைய ஆவணங்கள், தென் நகர நில அளவை. ஸோ இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஒரே ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு ஆஃபீஸும் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இன்கேஸ் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 1950க்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும். அந்த வில்லேஜ் மேப்லாம் வந்து தேவைப்படும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உரிய அந்த அலுவலகத்துக்கு மனு கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முதலாவதாக பாருங்கள், நில உடைமை மேம்பாட்டு திட்டப்பணிக்கு முன்புள்ள பழைய நில அளவை புலப்படச் சுவடிகள். இது வந்து எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள். பாதுகாக்கப்படும் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இது இருக்குது. பொது தகவல் அலுவலர். ஸோ அப்போ ஆர்டிஐ அலுவலர் யார்? மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது. மேல்முறையீட்டு அலுவலர் மாவட்ட வருவாய் அலுவலர். ஸோ அப்போ நீங்கள் ஒரு மனு கொடுக்குறீங்க அப்படின்னா இது சம்மந்தமான, அதாவது பழைய நில அளவை புலப்பட சுவடிகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது சம்மந்தமாக நீங்கள் யாருடைய பெயருக்கு மனு கொடுக்கணும்? மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது, மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். இப்படி தான் வந்து நீங்கள் 2 வந்து போடணும். அதே மாதிரி ஓஎஸ்ஆர் ஓல்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பழைய செட்டில்மெண்ட் பதிவேடு. ஸோ இது வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாக்கப்படுவது. பொது தகவல் அலுவலர் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர், மேல்முறையீட்டு அலுவலர் மாவட்ட வருவாய் அலுவலர். இந்த மாதிரி மொத்தம் 17 வகையான ஆவணங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, எந்தெந்த ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆர்எஸ்ஆர் பாருங்கள், ஆர்எஸ்ஆரும் சேம் அதே தான், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். அதே மாதிரி நிலவரி திட்ட அலுவலரால் அலுவலக வழக்கு கோப்புகள் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்குது. எஸ்எல்ஆர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நிலவரி திட்ட அலுவலகத்தில் தயாரிக்கப்பட்ட நில பதிவேடு நகல். ஸோ இந்த எஸ்எல்ஆர் காப்பியும் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தான் இருக்குது. தென் நகர நில அளவை மூல ஆவணங்கள், மூலப்பத்திரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா மத்திய நில அளவை அலுவலகம் சென்னையில் வந்து இருக்குது. அதாவது மூலப்பத்திரம் கிடையாது, நகர நில அளவை சம்மந்தமான மூல ஆவணங்கள். நில உடைமை மேம்பாட்டு திட்டம் புலப்படம் எஃப்எம்பி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆவண காப்பகம் எழும்பூரில் வந்து இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பழைய மேப்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இவங்களுக்கு வந்து மனு கொடுக்கணும். ஆராய்ச்சி அலுவலக தமிழ்நாடு ஆவண காப்பகம் எழும்பூருக்கு. நில உடைமை மேம்பாட்டு திட்ட பதிவேடு ஏ ரெஜிஸ்டர் மற்றும் நத்தம் அடங்கல். இது சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்திலேயே டாக்குமெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் ஆர்டிஐ மனு கொடுக்கறது வந்து தலைமையிடத்து துணை வட்டாட்சியருக்கு மனு கொடுக்கணும். அதே மாதிரி பட்டா சிட்டா இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகம் தான். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்ட கிராமப்படங்கள் வில்லேஜ் மேப் பார்த்திங்கன்னா அதுவும் சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்திலே மெயின்டைன் பண்ணுறாங்க. நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்ட புலச்சுவடி மற்றும் நத்தம் புலப்படச்சுவடி. நத்தம் புலப்படச்சுவடி வந்து பாருங்கள் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர், அதுவும் பார்த்திங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகத்திலேயே மெயின்டைன் பண்ணுறாங்க. நத்தம் புலப்படம் மட்டும் பாருங்கள், நத்த புலப்பட சுவடி வேறு, நத்தம் புலப்படம் வேறு. நத்த புலப்படம் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி அலுவலருக்கு நம்ம மனு கொடுக்கணும். ஸோ எந்த ஆஃபீஸ்க்கு? தமிழ்நாடு ஆவண காப்பகம் எழும்பூருக்கு வந்து கொடுக்கணும். அதே மாதிரி இந்த நகர அளவை பிளாக் வரைபடங்கள் நிலப்பதிவேடு இது ஆன்லைன்லேயே வந்துருச்சு. பட் இருந்தாலும் நீங்கள் மனு கொடுத்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இவங்களுக்கு வந்து கொடுக்கணும். தலைமை எடுத்த துணை வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு தான் கொடுக்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பைமாஸ் ஆவணங்கள், கிராம பழைய பதிவேடு, இனாம் ஒழிப்பு சட்ட ஆவணங்கள். ஸோ இதெல்லாம் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே மெயின்டைன் பண்ணுறாங்க. கிராம வரைபடங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பாருங்கள்,
நீங்கள் யாருக்கு மனு கொடுக்கணும் அப்படிங்கிறது கிராம வரைபடங்களுக்கு வந்து பாருங்கள், தொழில்நுட்ப மேலாளர், சம்பந்தப்பட்ட மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை மற்றும் உதவி இயக்குனர், மத்திய நில அளவை அலுவலகம், சென்னை. சரி, இவங்க தான் வந்து அந்த ஆர்டிஐ ஆஃபீஸரு. எங்கே இருப்பாங்க? ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா உதவி இயக்குனர், சம்மந்தப்பட்ட மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை மற்றும் மத்திய நில அளவை அலுவலகம், சென்னை. இவங்களுக்கு தான், இந்த ஆஃபீஸில் தான் இந்த ஆர்டிஐ ஆஃபீஸர் வந்து இருப்பார். அவர் பேருக்கு தான் நீங்கள் மனு கொடுக்கணும். தென் நெக்ஸ்ட்டு வட்ட வரைபடங்கள் அது வேணும் அப்படி கொடுக்கணும். மாவட்ட வரைபடங்கள் வேணும்னா அது யாருக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி மொத்தம் 17 வகையான நிலம் சம்மந்தப்பட்ட ஆவணங்களுக்கு நீங்கள் நிலம் சத்திர ஆவணங்கள் எந்த அலுவலகத்தில் மெயின்டைன் பண்ணுறாங்க, யாருடைய பெயரில் வந்து நீங்கள் மனு கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. இந்த பிடிஎஃப்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி மனு எப்படி எழுதுறது அப்படிங்கிற அந்த தகவலுக்கான வீடியோ லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன். அதுவும் தேவைப்பட்டால் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை முடிஞ்சவரைக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.